அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 94வது நாள். நேற்றைக்கு கேட்ட கேள்வியானது, ஈசாயின் மகன் தாவீது எத்தனை ஆண்டுகள் இஸ்ரேலை ஆட்சி செய்தார்? அந்த கேள்விக்கான சரியான பதில் 40 ஆண்டுகள். இன்றைக்கான கேள்வி, ஆண்டவர் சாலமோன் அரசரை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கூறிய போது சாலமோன் ஆண்டவரிடம் என்ன கேட்டார்? இதற்கான பதிலை கமெண்ட் செய்யுங்கள். இன்றைக்கு பைபிள் ரீடிங் பிளானின் 94வது நாள். இன்றைக்கு நாம் 2 குறிப்பேடு புஸ்தகத்தை வாசிக்க தொடங்க இருக்கிறோம். அதிகாரம் 1 முதல் 4 வரை இன்று வாசிக்க இருக்கிறோம். இந்த 2ஆம் குறிப்பேடு என்னும் இந்த நூல் 1ஆம் குறிப்பேட்டின் தொடர்ச்சியாகும். இதன் முதல் பகுதி சாலமோனது ஆட்சியின் தொடக்கம் முதல் அவரது இறப்பு வரையிலான நிகழ்ச்சிகளை விரித்துரைக்கிறது. 2ஆம் பகுதி அரசர் சாலமோனின் மகனும் அவருக்கு பின் வந்தவனுமான ரெகோபெயாமுக்கு எதிராக யெரொபெயாமின் தலைமையில் வடநாட்டு குலங்கள் கிளர்ந்தெழுந்ததை விளக்குகிறது. 3ஆம் பகுதி எருசலேம் வீழ்ச்சியுற்ற கிமு 586 வரையிலான தென்னாட்டு குலங்கள் பற்றிய வரலாற்றை கொண்டுள்ளது. தொடர்ந்து அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசித்து அறிந்து கொள்வோம். 2 குறிப்பேடு. அதிகாரம் 1. சாலமோன் ஞானத்திற்காக மன்றாடல். தாவீதின் மகன் சாலமோன் தம் ஆட்சியை உறுதியாக நிலைநாட்டினார். அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்து அவரை மேன்மை மிக்கவர் ஆக்கினார். சாலமோன் இஸ்ரேலர் அனைவரையும், ஆயிரத்தவர், 100 தலைவர்கள், நீதிபதிகள், இஸ்ரேலரின் தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் அனைவரையும் வரவழைத்து பேசினார். அங்கே இருந்த சபையார் அனைவரும் சாலமோனுடன் கிபெயோனில் இருந்த தொழுகை மேட்டுக்கு சென்றனர். ஏனெனில் ஆண்டவரின் அடியார் மோசே பாலை நிலத்தில் செய்த கடவுளின் சந்திப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஆனால் இதற்கு முன் தாவீது கடவுளின் பேழையை கிரியத்து எயாரிமிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அங்கே ஏற்கனவே தாம் அதற்கென அமைத்திருந்த கூடாரத்தில் வைத்திருந்தார். இருப்பினும் கூரின் பேரரும் ஊரியின் மகனுமான பெத்சலேல் செய்த வெண்கல பலிபீடம் கிபெயோனில் ஆண்டவரின் திரு உறைவிடத்திற்கு முன் இருந்தது. சாலமோனும் சபையாரும் அங்கே வழிபாடு நடத்த சென்றனர். சாலமோன் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக ஆண்டவர் திருமுன் அமைந்திருந்த வெண்கல பலிபீடத்திற்கு ஏறி சென்று அதன் மேல் 1000 எரிபலிகள் செலுத்தினார். அன்றிரவு கடவுள் சாலமோனுக்கு தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கூறினார். அதற்கு சாலமோன் கடவுளை நோக்கி, என் தந்தை தாவீதுக்கு பேரன்பு காட்டினீர். அவருக்கு பின் நீர் என்னை அரியணையில் அமர்த்தி இருக்கிறீர். கடவுளாகிய ஆண்டவரே, என் தந்தை தாவீதுக்கு நீர் அளித்த வாக்குறுதியை இப்பொழுது நிறைவேற்றுமாறு வேண்டுகிறேன். ஏனெனில் நிலத்தின் மணல் போன்ற எண்ணற்ற மக்களுக்கு நீர் என்னை அரசனாக்கினீர். எனவே நான் இம்மக்களை நன்கு அரசாள வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு அளித்தருளும். ஏனெனில் கணக்கற்ற மக்களுக்கு நீதி வழங்க யாரால் முடியும் என்றார். கடவுள் சாலமோனை நோக்கி, செல்வத்தையோ சொத்தையோ புகழையோ உன்னை வெறுப்பவர்களின் உயிரையோ நீடிய ஆயுளையோ நீ கேட்கவில்லை. மாறாக அரசாளும்படி உன்னிடம் நான் ஒப்படைத்த மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தையும் அறிவையும் நீ உள்ளார்ந்த விருப்பத்தோடு கேட்டிருக்கிறாய். எனவே நான் உனக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்குகிறேன். அத்துடன் உனக்கு முன் இருந்த அரசர்களோ உனக்கு பின்வரும் அரசர்களோ பெறாத அளவுக்கு செல்வத்தையும் சொத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் என்றார். சாலமோனின் ஆற்றலும் செல்வமும். பிறகு சாலமோன் கிபெயோனில் இருந்த தொழுகை மேட்டிலிருந்தும் சந்திப்பு கூடாரத்திலிருந்தும் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்து தொடர்ந்து இஸ்ரேலை ஆட்சி செய்தார். சாலமோன் தேர்ப்படையையும் குதிரைப்படையையும் அமைத்தார். அவருக்கு 1400 தேர்கள் இருந்தன. 12000 குதிரை வீரர்களும் இருந்தனர். அவர்களை தேர்ப்படை நகர்களிலும் அரசராகிய தம்மோடு எருசலேமிலும் நிறுத்தி வைத்தார். வெள்ளியும் பொன்னும் கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் சமவெளி பகுதிகளில் வளரும் அத்தி மரங்களைப் போன்றும் எருசலேமில் ஏராளமாக கிடைக்கும்படி அரசர் செய்தார். சாலமோனின் குதிரைகள் எகிப்திலிருந்தும் கேவேயிலிருந்தும் வந்தவை. அரச வணிகர்கள் சிலிசியாவிலிருந்து குறிப்பிட்ட விலைக்கு வாங்கி வந்தனர். அவர்கள் தேர் ஒன்றிற்கு 600 செக்கேல் எனவும் எகிப்திலிருந்து விலைக்கு வாங்கினர். அவை அவர்கள் வழியாகவே இத்திய மன்னர் சிரிய மன்னர் அனைவரையும் சென்றடைந்தன. 2 குறிப்பேடு. அதிகாரம் 2. கட்டுவதற்கான முன்னேற்பாடுகள். சாலமோன் ஆண்டவரின் திருப்பெயருக்கென ஒரு கோவிலையும் தமக்கென ஒரு அரச மாளிகையையும் கட்டி எழுப்ப முடிவு செய்தார். சுமை சுமப்பதற்கு 70,000 பேரையும், மலைகளில் கருங்கற்களை வெட்டுவதற்கு 80,000 பேரையும்,
அவர்களை கண்காணிக்க 3600 பேரையும் நியமித்தார். தீரின் மன்னன் ஈராமிடம் சாலமோன் தூதனுப்பி கூறியது, என் தந்தை தாவீது வாழும்படி ஒரு மாளிகை கட்ட நீர் அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பி வைத்தீரே, அவருக்கு செய்தது போலவே எனக்கும் செய்தருளும். நான் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கென ஒரு கோவில் கட்டி அவருக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறேன். இஸ்ரவேலரின் என்றுமுள்ள நியமத்திற்கேற்ப ஆண்டவரது திருமுன் நறுமண தூபம் காட்டுவதற்காகவும் திருமுன்னிலை அப்பங்களை எந்நாளும் வைப்பதற்காகவும் காலை மாலையிலும் ஓய்வு அமாவாசை நாள்களிலும் எம் கடவுளாகிய ஆண்டவரின் திருவிழாக்களிலும் எரிபலி செலுத்துவதற்காகவும் அதை அவரது பெயருக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறேன். எம் கடவுள் எல்லா தெய்வங்களையும் விட மிக பெரியவர். எனவே நான் கட்டப்போகிற கோவிலும் மிக பெரியதாயிருக்கும். விண்ணும் விண்ணுலகும் அவரை கொல்ல இயலாதிருக்க அவருக்கேற்ற ஒரு கோவில் கட்ட யாரால் முடியும்? அவரது திருமுன் தூபம் காட்டுவதற்கே அன்றி அவருக்கென ஒரு கோவில் எழுப்ப நான் யார்? ஆகவே ஒரு திறமை மிக்க கலைஞனை என்னிடம் அனுப்பும். அவன் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு ஆகியவற்றிலும் ஊதா, கருஞ்சிவப்பு, நீல நூல் வேலைப்பாட்டிலும் சிற்பம் செதுக்குவதிலும் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். என் தந்தை தாவீதால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் என்னோடு யூதா எருசலேமில் இருக்கிறவர்களுமான கலைஞரோடு சேர்ந்து அவன் வேலை செய்ய வேண்டும். மேலும் லெபனோனிலிருந்து கேதுரு மரங்கள், தேவதாரு மரங்கள், வாசனை மரங்கள் ஆகியவற்றை நீர் எனக்கு அனுப்பி வையும். ஏனெனில் பணியாளர் லெபனோனின் மரங்களை வெட்டுவதிலும் திறமை மிக்கவர் என நான் அறிவேன். என் பணியாளரும் அவர்களோடு சேர்ந்து உழைப்பர். அவர்கள் எனக்கு ஏராளமான மரங்களை தயார் செய்ய வேண்டும். ஏனெனில் மிகவும் பெரிய சிறந்த கோவில் ஒன்றை நான் கட்டவிருக்கிறேன். மரங்களை வெட்டும் பணியாளருக்கு நான் 20,000 மரக்கால் பதப்படுத்தப்பட்ட கோதுமையும் 20,000 மரக்கால் வார்கோதுமையும் 20,000 குடம் திராட்சை ரசமும் 20,000 குடம் எண்ணெயும் கொடுப்பேன். அதற்கு தீரின் மன்னன் ஈராம் சாலமோனுக்கு எழுதி அனுப்பிய மடல், ஆண்டவர் தம் மக்களுக்கு அன்பு காட்டுகிறார், அதனால் உம்மை அவர்களின் அரசராக நியமித்திருக்கிறார். விண்ணகம் மன்னகம் அனைத்தையும் படைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. அவரே ஆண்டவராகிய தமக்கு ஒரு இல்லத்தையும் அரசராகிய உமக்கு ஒரு அரண்மனையையும் கட்டுவதற்கு விவேகமும் அறிவாற்றலும் உடைய ஞானியாம் உம்மை தாவீது அரசருக்கு மகனாக தந்தருளினார். எனவே அறிவும் திறமையும் படைத்த ஈராம் அபி என்பவனை நான் உம்மிடம் அனுப்புகிறேன். அவன் தான் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணின் மகன். அவன் தந்தை தீர் நாட்டை சேர்ந்தவன். அவன் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, கருங்கல், மரம் ஆகியவற்றிலும் ஊதா, நீலம், கரும் சிவப்பு நூல், மெல்லிய சணல் வகைகளிலும் வேலை செய்யும் திறன் மிக்கவன். எல்லாவித சித்திர சிற்ப வேலைகளையும் அறிந்தவன். அவனது வேலைக்கு தேவையானவற்றையெல்லாம் அவனே உய்த்துணரும் ஆற்றல் படைத்தவன். கலைஞரோடும் தந்தையோடும் தலைவருமான தாவீதின் கலைஞரோடும் இணைந்து வேலை செய்யக்கூடியவன். எனவே என் தலைவரே, நீர் வாக்களித்தபடி கோதுமை, வார்கோதுமை, எண்ணெய், திராட்சை ரசம் ஆகியவற்றை பணியாளருக்கு அனுப்பும். நாங்கள் உமக்கு தேவையான மரங்களை எல்லாம் லெபனோனில் வெட்டி அவற்றை தெப்பங்களாக கட்டி கடல் வழியாக யோப்பா வரை கொண்டு வருவோம். அங்கிருந்து அவற்றை எருசலேமுக்கு நீர் கொண்டு செல்லலாம். திருக்கோவில் கட்டப்படல். பிறகு சாலமோன் தம் தந்தை தாவீதை போன்று இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்து வந்த அந்நியரை கணக்கிட்டார். அவர்கள் எண்ணிக்கை 1,53,600. அவர்களுள் 70,000 பேரை சுமை சுமக்கவும் 80,000 பேரை மலையில் கல்வெட்டவும் 3,600 பேரை மக்களின் வேலையை மேற்பார்வையிடவும் அவர் அமர்த்தினார். 2 குறிப்பேடு அதிகாரம் 3. சாலமோன் திருக்கோவிலை கட்டுதல். பின்பு சாலமோன் எருசலேமில் அவர் தந்தை தாவீதுக்கு ஆண்டவர் தோன்றிய மோரியா மலைமேல் எபூசியரான ஓர்னானின் களத்தில் ஆண்டவருக்கு ஒரு இல்லம் எழுப்ப தொடங்கினார். இந்த இடத்தை தாவீது ஏற்கனவே தயார் செய்திருந்தார். தம் ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் நாள் சாலமோன் வேலை தொடங்கினார். கடவுளின் இல்லத்தை கட்டுமாறு சாலமோன் இட்ட அடித்தளம் அக்கால அளவின்படி 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் கொண்டதாயிருந்தது. முகப்பில் இருந்த மண்டபம் கோவிலின் அகலத்தைப் போல் 20 முழ நீளமும் 120 முழ உயரமும் கொண்டதாயிருந்தது. சாலமோன் அதன் உட்புறத்தை பசும்பொன் தகட்டால் மூடினார். கோவிலின் மையப்பகுதியை தேவதாரு மரப்பலகைகளால் மூடி இவற்றையும் பசும்பொன்னால் பொதிந்தார். அதன் மேல் பேரீச்சை, மடல், சங்கிலி இவற்றின் வேலைப்பாடுகள் பதிக்க பெற்றன. கோவில் தளத்தை விலை உயர்ந்த கற்களால் அழகுபடுத்தினார். பர்வாயிமினின்று கொண்டு வரப்பெற்ற
பொன்னே பயன்படுத்தப்பட்டது. கோவிலின் உத்திரங்கள், நிலைகள், சுவர்கள், கதவுகள் ஆகியவற்றை பொன் தகடுகளால் மூடினார். சுவர்களில் கெருபுகளை பதித்தார். பிறகு கோவிலின் திருத்தூயகத்தை கட்டினார். அதன் நீளம் கோவிலின் அகலத்தை போல் 20 முழம், அதன் அகலமும் 20 முழம். அதை ஏறக்குறைய 24 டன் நிறையுள்ள பொன் தகடுகளால் மூடினார். ஆணிகள் 670 கிராம் நிறையுள்ள பொன்னால் ஆனவை. மேல் அறைகளையும் அவர் பொன்னால் மூடினார். திருத்தூயகத்தில் 2 கெருபுகளின் உருவங்களை செய்து வைத்து பொன் தகட்டால் மூடினார். அவற்றின் இறக்கைகளில் மொத்த நீளம் 20 முழம், அதாவது ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம். அது கோவிலின் சுவரை தொட்டு கொண்டிருந்தது. அதன் மறு இறக்கையின் நீளமும் 5 முழமே. அது மற்ற கெரூபின் இறக்கையை தொட்டு கொண்டிருந்தது. அவ்வாறு இரண்டாவது கெரூபின் அளவும், அதாவது ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம். அவ்விறக்கை கோவிலின் சுவரை தொட்டு கொண்டிருந்தது. அதன் மறு இறக்கையும் 5 முழமே. அது மற்ற கெரூபின் இறக்கையை தொட்டு கொண்டிருந்தது. இவ்வாறு அகன்று விரிந்த அந்த கெருபுகளுடைய இறக்கைகளின் மொத்த நீளம் 20 முழம். அவை தம் கால்களை ஊன்றி நின்று கொண்டிருந்தன. அவை கோவிலின் மையப்பகுதியை நோக்கிய வண்ணமாயிருந்தன. சாலமோன் நீலம், ஊதா, கருஞ்சிவப்பு, மெல்லிய சணல் ஆகிய நூல்களினால் ஒரு திரையை நெய்ய செய்தார். அதில் கெருபுகளின் உருவங்கள் பின்ன பெற்றிருந்தன. கோவிலுக்கு முன்பாக 35 முழம் உயரமான 2 தூண்களை செய்தார். அவற்றின் உச்சியில் இருந்த பொதிகைகளின் உயரம் 5 முழம். கழுத்தணி போன்ற சங்கிலிகளை செய்து தூண்களின் பொதிகைகளின் மேல் பொருத்தி வைத்தார். மேலும் வெண்கலத்தால் 100 மாதுளம் பழங்களை செய்து அவற்றை சங்கிலிகளில் தொங்கவிட்டார். அந்த தூண்களை கோவில் முன்பாக வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலுமாக நாட்டினார். வலப்பக்க தூணுக்கு யாக்கீன் என்றும் இடப்பக்க தூணுக்கு போவாசு என்றும் பெயரிட்டார். 2 குறிப்பேடு அதிகாரம் 4. திருக்கோவிலுக்கான பொருள்கள். சாலமோன் ஒரு வெண்கல பலிபீடத்தை செய்தார். அதன் நீளம் 20 முழம், அகலம் 20 முழம், உயரம் 10 முழம். மேலும் கடல் என்னும் வட்ட வடிவமான வெண்கல தொட்டியை அவர் வார்ப்பித்தார். அதன் விட்டம் 10 முழம், உயரம் 5 முழம், சுற்றளவு 30 முழம். அதன் அடியில் சுற்றிலும் காலை வடிவங்கள் இருந்தன. 10 முழ அகலத்தின் அவை 2 வரிசைகளாக வைக்கப்பட்டிருந்தன. அவை தொட்டியோடு சேர்த்து வார்க்கப்பட்டிருந்தன. அத்தொட்டி 12 காளைகளின் மேல் அமைக்கப்பட்டிருந்தது. அவற்றுள் 3 வடக்கையும் 3 மேற்கையும் 3 தெற்கையும் 3 கிழக்கையும் நோக்கிய வண்ணம் இருந்தன. காளைகளின் பின்பக்கம் உட்புறம் இருந்தது. தொட்டியின் கனம் 4 விரல் கடை. அதன் விளிம்பு கிண்ணத்தின் விளிம்பை போன்றும் மலர்ந்த லீலியை போன்றும் இருந்தது. அது 3000 குடம் தண்ணீர் பிடிக்கும். கழுவுவதற்கு 10 கொப்பரைகளை செய்து 5 வலப்பக்கத்திலும் 5 இடப்பக்கத்திலும் அவர் வைத்தார். எரிபலிக்கான அனைத்தும் அவற்றில் கழுவப்பட்டன. குருக்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக கடல் பயன்படுத்தப்பட்டது. மேலும் அவர் 10 பொன் விளக்கு தண்டுகளை அவற்றிற்குரிய நியமத்தின்படி செய்து 5 வலப்புறமும் 5 இடப்புறமுமாக தூயகத்தில் வைத்தார். 10 மேசைகளை செய்து 5 வலப்புறமும் 5 இடப்புறமுமாக தூயகத்தில் வைத்தார். 100 பொற்கிண்ணங்களையும் செய்தார். குருக்களின் முற்றத்தையும் பெரிய முற்றத்தையும் அமைத்தார். முற்றத்தின் வாயில்களை அமைத்து அவற்றின் கதவுகளை வெண்கல தகட்டால் மூடினார். கடலை வலப்பக்கம் தென்கிழக்கே நிறுவினார். ஈராம் பாத்திரங்களையும் சாம்பல் அள்ளுக்கருவிகளையும் கிண்ணங்களையும் செய்தார். இவ்வாறு அரசர் சாலமோன் கட்டளையிட்டபடி கடவுளின் இல்லத்திற்கான வேலைகளை அவர் செய்து முடித்தார். அவையாவன: 2 தூண்கள், 2 தூண்களின் உச்சியில் கிண்ண வடிவம் கொண்ட 2 பொதிகைகள், தூண்களின் உச்சியில் உள்ள அப்பொதிகைகளை மூட 2 வலைப்பின்னல்கள், அவ்விரு வலைப்பின்னல்களுக்கான 400 மாதுளை வடிவங்கள். அவை ஒவ்வொன்றிலும் மாதுளை வடிவங்கள் 2 வரிசைகளில் வைக்கப்பட்டிருந்தன. வலைப்பின்னல்கள் தூண்களின் கிண்ண வடிவம் கொண்ட பொதிகைகளை மூடியிருந்தன. மேலும் அவன் செய்தவை: கொப்பரைகள், அவற்றுக்கான தள்ளுவண்டிகள், 1 கடல், அதன் கீழ் 12 காளைகள், பாத்திரங்கள், அள்ளுக்கருவிகள், முட்கரண்டிகள் மற்றும் துணைக்கலன்கள். ஈராம் அபி ஆண்டவரின் இல்லத்திற்கு வேண்டிய பாத்திரங்களை கலப்பற்ற வெண்கலத்தால் சாலமோனுக்கு செய்து கொடுத்தான். அரசர் சுக்கோத்துக்கும் செரேதாவுக்கும் இடையிலுள்ள யோர்தான் சமவெளி களிமண் பகுதியில் அவற்றை வார்ப்பித்தார். சாலமோன் செய்த கலன்கள் எல்லாம் கணக்கில் அடங்கா. அவற்றுக்கான வெண்கலத்தை நிறுத்துமாலாது. சாலமோன் கடவுளின் இல்லத்திற்கு வேண்டிய கலன்கள் எல்லாவற்றையும், பொற்பலி பீடத்தையும், திருமுன்னிலை மேசைகளையும், திருத்தூயகத்திற்கு முன்பாக முறைப்படி வைக்க வேண்டிய விளக்கு தண்டுகளையும், ஏற்ற வேண்டிய அகல்களையும் பசும்பொன்னால் செய்தார்.
அதேபோன்று மலர்களையும் அகல்களையும் அணைப்பான்களையும் பசுமொன்னால் செய்தார். கத்தரிக்கோள்களையும் தீர்த்த செம்புகளையும் கரண்டிகளையும் தூப கலசங்களையும் பசுமொன்னால் செய்தார். மேலும் கோவில் வாயில்களையும், அதாவது திருத்தூயக கதவுகளையும் தூயக கதவுகளையும் தங்கத்தால் செய்தார்.